காவேரி, வெண்ணிலா தனியா இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கும் விஜய்க்கும் இதுக்கு மேல அந்த மாதிரியான சம்மந்தம்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தான் இப்போ விஜயோட மனைவியா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்க விஷயத்தையும் எல்லாத்துக்கும் மேல விஜய் இப்போ தன்னை தான் காதலிக்கிற விஷயத்தையுமே சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க வெண்ணிலாவும் ரொம்பவே அதிர்ச்சியில உட்காந்துருக்காங்க. அதுக்கும் மேல அவங்களுக்கு காவேரி மேல ரொம்பவே கோவம் வருது. எப்படி இருந்தா அவ என்னோட விஜய அவளோட விஜய்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருப்பான்னு ரொம்பவே கடுப்புல உட்காந்துருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாத காவேரியும் அப்பாடா ஒரு வழியா நம்ம மனசுல இருக்கிறத வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டோம், இப்பதான் ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு, இன்னொரு பாரம் குறையணும்னா நம்ம விஜய் கிட்டயுமே இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கும்போது கரெக்டா அவங்களுக்கு விஜயுமே கால் பண்றாங்க. கால் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்க காவேரியும் விஜய் தங்கிட்ட இந்த மாதிரி நடக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்க விஜயும் காவேரி கிட்ட ரொம்பவே ரொமான்டிக்கா இன்னைக்கு எனக்காக சமைச்சு வை, நான் உன் கூட சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல ஆனா காவேரியோ அதெல்லாம் சமைச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லைட்டா அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி சொன்னாலும் விஜய்க்காக பார்த்து பார்த்து சமைச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி விஜயும் என்னதான் காவேரி சமைச்சு வைக்க மாட்டாங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பா அவ தனக்காக அதை செய்வான்னு சொல்லிட்டு அவங்க மேல இருக்க நம்பிக்கையால கரெக்டா அவங்க சாப்பிடறதுக்கு வர அப்போ அவங்க எதிர்பார்த்தபடியே காவேரி அவங்களுக்காக ரொம்பவே பாசமா ரகரகமா விதவிதமா நிறைய சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்த விஜயும் மனசுக்குள்ள என் காவேரி நான் நினைச்ச மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு உடனடி அவங்க கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் லைட்டா வம்பிழுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கையில அடிபட்டிருக்குன்றதுக்காக ரொம்பவே பாசமா அவங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஊட்டி விட போக உடனே காவேரி இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் கூட நம்ம பழையபடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா அவங்களோட சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லி போகும்போதுதான் அப்போ யாருமே அதாவது விஜயும் காவேரியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி திடீர்னு வெண்ணிலா ரூம்ல இருந்து இதை பார்த்துட்டு அங்க இருந்த நர்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே வந்தது மட்டும் இல்லாம உடனடியா அவங்க விஜயோட கையை தட்டி விட்டுட்டு காவேரியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அடிக்கவே போயிடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ரொம்பவே பதறி போன விஜயும் உடனடியா வெண்ணிலாவை பிடிச்சு சைட்ல இழுத்து வைக்க உடனே அங்க வந்த தாத்தாவும் காவேரி கீழே விழுத்திருக்கதை பார்த்துட்டும் ரொம்பவே சத்தமா வெண்ணிலா காவேரி கிட்ட இது ஏன் விஜய்னு சொல்லி சொன்னதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு அங்க வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் வெண்ணிலாவை பாத்துக்கிற அந்த கேர்டேக்கர் இந்த மாதிரி அவங்க இவங்களை கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தாத்தா ஷாக்கிங்கோட வெண்ணிலாவை பார்க்க வெண்ணிலாவும் இது ஏன் விஜய் என்னோட விஜய் எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு ஏதோ பைத்திய மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே இதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே ஷாக்கோட வெண்ணிலாவை பார்த்துட்டு இருக்க. ஆனா காவேரியோ விஜய் வெண்ணிலாவோட கையை பிடிச்சிருக்கதை தான் பாக்குறாங்க. அதுக்கும் மேல இந்த மாதிரி வெண்ணிலா தன்னை அடிச்சதுக்கு அப்புறமாவும் விஜய் எதுக்காக அவ பக்கம் நின்றுட்டு எதுவுமே பேசாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட பார்க்க ஆனா தாத்தாவோ விஜய் படுற கோபத்துக்கு மேல அதிகமா பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம விஜய் இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா, உன் பொண்டாட்டிய இவ வந்து தள்ளி விட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல, அதனாலதான் நான் சொன்ன மாதிரியே இவளை நீ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுட்டு வந்திருந்தானே இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்குமா, பேசாம இப்பவே நீ இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ, இதுக்கு மேல இந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு சொல்ல ஆனா காவேரியோ விஜய் கண்டிப்பா வெண்ணிலாவை பிரிஞ்சு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாத்தா கிட்ட இல்ல தாத்தா வெண்ணிலா இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்ல அதனாலதான் அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கஷ்டத்தோட சொல்ல அப்போ காவேரியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட விஜயும் உடனடியா தாத்தா கிட்ட இல்ல தாத்தா நான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்துடுறேன், இதுக்கு மேலே வெண்ணிலா இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட வெண்ணிலா நீ என்ன இருந்தாலும் காவேரிய கீழே தள்ளிவிட்டு அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக பார்க்க ஆனா வெண்ணிலாவோ தான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக போறது இல்லைன்னு சொல்லிட்டு முடிவோட நின்றுட்டு இருக்கா. உடனே விஜயோ இங்க பாரு வெண்ணிலா உனக்கும் எனக்கும் இப்போ வரைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வேணா நான் உனக்கு காதலிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு, நானும் காவேரியை தான் காதலிச்சிட்டு இருக்கேன், நமக்கு நடுவுல இருந்த எல்லா விஷயமும் முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல உடனே இதை கெட்டு பெண்ணில இன்னுமே செம்ம டென்ஷனோட என்ன நீயும் அவள மாதிரி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, அவளும் இதுக்கு முன்னாடி விஜயை யாருக்குமே விட்டு தர மாட்டேன், குறிப்பா எனக்கு விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு வர, என் விஜய நானும் யாருக்காகவும் விட்டு தர போறது இல்ல, நீ என்னதான் காதலிச்ச நான் இல்லாதனாலதான் நீ வேற வழி இல்லாம இவ கூட இருந்துட்டு இருக்க, கண்டிப்பா உனக்கு என் மேல இருக்க காதல் இன்னும் போகல, அதனாலதான் என்னை இன்னுமே வீட்டுல வச்சு இந்த அளவுக்கு கவனமா பாத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே கிளியரா பேச உடனே இதை கேட்டுட்டு காவேரி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அப்பனா வெண்ணிலாவுக்கு எல்லாமே குணமாயிடுச்சா என்னன்னு பாத்துட்டு இருக்க விஜயோ அதை புரிஞ்சுக்காம காவேரிய வெண்ணிலா திட்டுறதுனால ரொம்ப வெக்கவப்பட்டவங்க கிட்ட இங்க பாரு வெண்ணிலா உனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு ஒரு வேளை எல்லா ஞாபகமும் திரும்பி வந்துருச்சுன்னா கண்டிப்பா நானே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவேன், ஏன்னா எனக்கு என் காவேரி மட்டும் தான் இப்போதைக்கு முக்கியம்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு வெண்ணிலா இன்னுமே கோவப்பட்டு என் விஜயை யாருக்காகவும் நானும் விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியோ விஜயை ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்திட்டு ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க விஜய், வெண்ணிலாவுக்கு இப்போ பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு நினைக்கிறேன், அதனாலதான் அவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அது புரியுதா இல்லையான்னு கேட்க உடனே விஜயும் இப்பதான் வெண்ணிலா பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இல்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. ஆனா வெண்ணிலாவோ விஜயோட கையை விடாம டைட்டா பிடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம காவேரிய முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தாத்தாவோ இவளுக்கு குடமாயிடுச்சுன்னா இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு பார்த்தா இப்போ நம்ம காவேரிக்கே போட்டியா வந்து நின்றுட்டு இருக்காளே, இந்த கதை இப்போ எங்க போக போகுதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. ஆனா விஜயும் மாறா ரொம்பவே சந்தோஷப்பட்டு வெண்ணிலா கிட்ட
கேட்ட வெண்ணிலா, உன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே உனக்கு திரும்ப வந்துருச்சா? நான் யாரு? இங்க இருக்கவங்க யாருன்னு உனக்கு நல்லா தெரியுதான்னு கேட்க, உடனே வெண்ணிலாவும் எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இதனால காவேரியும் அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க.